நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மட்டன் வந்துட்டு கொஞ்சம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எஸ்பெஷலி சர்ஜரி இதெல்லாம் ஹார்ட் ஒரு அட்டாக்கோ இல்லை சர்ஜரியோ வந்துருச்சு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அதையும் ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஸ்டென்ட் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் 100% ஸ்மோக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயினே இருக்காது, வெறும் இங்கே ஜா பெயின் மட்டும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வரும். அதே மாதிரி ஓல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அபவ் 60-70 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு. பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது ஆஃப்டர் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா நான்வெஜிடேரியன் ஸ்பெஷலி வந்து மட்டன் எடுத்துக்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு உங்களுக்கு மட்டன் வந்துட்டு கொஞ்சம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். எஸ்பெஷலி சர்ஜரி இதெல்லாம் ஹார்ட் ஒரு அட்டாக்கோ இல்லை சர்ஜரியோ வந்துருச்சு அப்படின்னாக்கா. ஏன் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கொலஸ்ட்ரால், இந்த பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்துட்டு அதில் தான் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இன்கேஸ் இப்போ நாங்கள் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபிஷ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தி ஃபுட் அது. ஸோ அதனால் வந்துட்டு வீக்லி நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு மட்டன். இதில் எதுவாக இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த டீப் ஃப்ரை இல்லாமல் குழம்புல வச்ச மாதிரி வேக வச்ச மாதிரி சாப்பிட்றது சேஃபாக இருக்கும். போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் கேர் பண்ணுற விஷயங்களில் சில பேர் வந்து டாக்டர் நான் ரெகுலராக ஸ்மோக் பண்ணுறது கிடையாது, ஒரே ஒரு ஸ்மோக் தான், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய அட்வைஸ் என்ன டாக்டர்? 100% ஸ்டாப் பண்ணணுங்க. சர்ஜரி ஒன்ஸ் ஹார்ட் அட்டாக்னு வந்துருச்சு அப்படின்னாலே ஈவன் அதர்வைஸ் நம்ம ஸ்மோக்கிங் எடுக்கக்கூடாது. அதையும் ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஸ்டென்ட் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் 100% ஸ்மோக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ஒன்ஸ் திருப்பி நீங்கள் ஸ்மோக்கிங் ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி அகைன் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண அந்த ரத்த குழாய் பைபாஸ் பண்ணியிருக்காங்கன்னா பைபாஸ் பண்ண ரத்த குழாயிலையும் உங்களுக்கு பாதிப்பு வரும். சப்போஸ் ஸ்டென்ட் பண்ணியிருக்கோன்னா அந்த ஈவன் ஸ்டென்ட்டுக்குள்ளேயே திருப்பி ரத்த குழாயில் பிளாக் வரதுக்கு ரிஸ்க் இருக்கும். ஸோ ஒன்ஸ் எனி ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் சர்ஜரி ஆஃப்டர் ஹார்ட் அட்டாக் அப்சல்யூட்லி வந்துட்டு ஸ்மோக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஹார்ட் டிசீஸ் என்னெல்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன மாதிரி கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸும் என்னென்ன கொண்டு வரணும், ஸோ எப்படி அதெல்லாம் தவிர்த்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஸோ ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கும்போது என்னென்னாக்கா நம்ம ஒரு காமனாக ஒருத்தருங்க 6 E's சொல்லுவோம். ஸோ ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னாக்கா எக்ஸசைஸ். ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்த்தி எக்ஸசைஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒரு 4 to 5 days அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப விகரஸாக பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏரோபிக் எக்ஸசைஸ், ஈவன் வாக்கிங் போதும். ரெகுலர் வாக்கிங் பண்ணாலே போதும். ஒரு 1/2 hour. இந்த வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணுறாங்கல்ல டாக்டர், ஸோ அதெல்லாம் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுமா? அது பண்ணலாங்க. என்னன்னாக்கா நீங்கள் உங்களோட பாடிக்கு என்ன மாதிரி கண்டிஷன் சூட் ஆகுன்றதை பார்த்து பண்ணணும். ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே விகரஸாக ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இப்போ நிறைய பேர் நீங்களே கேள்வி நிறைய ஜிம்முக்கு போனாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்றதுலாம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் போக மாட்டாங்க. இப்போ நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, அவர் இப்போ 4-5 வருஷமாக ஜிம்முக்கு போயிட்டு இருப்பார், நல்ல பாடி வச்சுருப்பார். நம்மளை உடனே அவர் மாதிரி வரணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, போனோடனே ஃபஸ்ட்டு டேலேருந்தே வந்துட்டு ஒரு ஹெவி வெயிட்ஸ் பண்ணுவாங்க, 1/2 hour 45 minutes ஓவராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட்டுக்கு நிறையா ஸ்ட்ரெயின் கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட உடம்புக்கு எது சூட் ஆகுன்றது பார்த்துட்டு கிராஜுவலாக ஆரம்பிச்சுக்கணும். ஒரு 5-10 minutes ஆரம்பிச்சு 15 minutes கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஈவன் வெயிட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு 5 kg ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இந்த எக்ஸசைஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த அட்டாக் வருது, இந்த ஜிம்மில் ஹார்ட் அட்டாக் வருது, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்? ஸோ த 6 E's. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னாக்கா எக்ஸசைஸ். ஸோ ஹெல்த்தி எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஈட் ஹெல்த்தி ஃபுட். ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆயிலெலாம் அவாய்ட் பண்ணி, ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, டேக் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சிறுதானியங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு எமோஷ்னல் ஹெல்த். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி பேசணும். ஸோ அதெல்லாம் குறைச்சிட்டு நல்லா யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கணும். மக்கள் இப்போ நம்ம மோர் ஆஃப் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்துட்டு இதாகிட்டோம். அப்படி இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்சனல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஒன்று. அடுத்து வந்துட்டு எனஃப் ஸ்லீப். இப்போ நம்ம பாதி பேர் தூக்கம் இல்லாதனால உங்கள் நைட் டைம் ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும், வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நல்லா நம்ம அதெல்லாம் நம்ம வீல் ப்ளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும், நல்லா வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் ஒரு பேலன்ஸ் வந்துடும். அடுத்து வந்து எக்ஸிட் அடிக்ஷன்ஸ். ஸோ என்ன அடிக்ஷன், நம்ம ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, மற்ற ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அடுத்து லாஸ்ட் வந்துட்டு என்னன்னாக்கா எவாலுவேட் யுவர் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எவாலுவேட் யுவர் நம்பர்ஸ் அப்படின்னாக்கா நம்மளோட ப்ளட் ப்ரெஷர், வெயிட்டு, சுகர்ஸ் பீரியடிக்காக செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் இப்போல்லாம் 25 இயர்ஸ் வந்துருச்சுனாலே வி ஷுட் ஸ்டார்ட். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் பார்க்கறதுனால ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வராதுன்னு நினைக்காம அட் த ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெகுலர் பீரியடிக் செக்அப் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா திஸ் வில் ப்ரிவெண்ட் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது வராமல் இருக்கிறத நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஹார்ட்டை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் ரெமடிஸ் அப்படின்னு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த செம்பருத்தி பூ கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கிறது, இல்லை அதை ராவாக சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஹோம்மேட் ரெமடிஸ் எல்லாம் நிஜமாவே ஹார்ட்க்கு ஒர்க் ஆகுமா டாக்டர்? சில ஹோம்மேட் ரெமடிஸ் எல்லாமே வந்துட்டு அதுலேயும் சில சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கம்மியாகும், அந்த மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ செம்பருத்தி சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில் வந்துட்டு இருக்கிற பெனிஃபிஷியல் டிப்ஸு. அதை நம்ம வந்துட்டு தப்புன்னு சொல்லக்கூடாது, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், மாடிஃபைபிள் நம்ம சொன்ன மாதிரி டயட், எக்ஸசைஸ் அதையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சர்ஜரிக்கு அப்புறமா தான் இந்த அவேர்னஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஹோம்மேட் ரெமடிஸ் எல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போஸ்ட் சர்ஜரி அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறது அட்வைசபிளா டாக்டர்? அதில் எது பெனிஃபிஷியலாக இருக்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நாங்கள் எங்கள் இதுலேயே நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த சிறுதானிய உணவு தான் இருக்கிறோம், நாங்கள் ரெகுலர் ரைஸ் எடுக்க மாட்டோம், சில பேர் வந்துட்டு பூண்டெல்லாம் போட்டுக்கிறோம், டெய்லி ஃபுட்டில் நிறைய பூண்டு சேர்த்துக்கிறோம், வெந்தயம் சேர்த்துக்கிறோம், இதெல்லாம் நல்லதான்பாங்க. கண்டிப்பாக நல்லது, உங்களுக்கு கொலஸ்ட்ராலுக்கு, ஹார்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி வந்துட்டு சால்ட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க, பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு பிபி, கொலஸ்ட்ராலுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கும்போது தாராளமாக அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். எஸ்பெஷலி ஆஃப்டர் சர்ஜரி இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கம்பைன்ட் வித் மெடிசன்ஸோடு சேர்த்து நம்ம கொடுக்குற ஹார்ட் மெடிசன்ஸு ப்ளஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் சேர்ந்து ட்ரெடிஷ்னல் ரெமடிஸும் ஃபாலோ பண்ணும்போது பெனிஃபிட் எனக்கு நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா நமக்கு தகுந்த ரெமடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ திடீர்னு அந்த கடையில் போய் இந்த பவுடர் கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அந்த மாதிரி தெரியாததெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ ஹார்ட் அட்டாக் வரும்போது என்னென்னாக்கா டிப்பிக்கலாக நம்ம பார்த்தோம்னா செஸ்ட் பெயின் வரும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது தவிர வந்துட்டு இந்த ஏடிபிக்கல் ப்ரெசன்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த செஸ்ட் பெயின் இல்லாமல் வேறு சில அறிகுறிகள் இருந்துச்சுனாலும் நம்ம ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கான்றதை யோசிக்கணும். எப்படின்னாக்கா பார்த்தா சில பேருக்கு வந்துட்டு வெறும் மூச்சு திணறல் மட்டும் இருக்கும். ஸோ முன்னாலாம் நான் ஈஸியாக வந்துட்டு ஒரு 4 மாடி ஏறுவேன் சார்பாங்க, இப்போலாம் ஒரு மாடி ஏறினாலே ரொம்ப மூச்சு வாங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அடுத்தது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெறும் டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன வேலை செஞ்சாலே எனக்கு டயர்டாகுது, போய் சமைச்சாலே டயர்டாகுது, நான் இப்போ கடைக்கு போய்ட்டு இருந்தால் டயர்டாகுது, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு இருந்தால் டயர்டாகுது, முன்னெல்லாம் இப்படி இருக்காது அப்படின்பாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம அது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா செஸ்ட் பெயினே இருக்காது, வெறும் இங்கே ஜா பெயின் மட்டும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திடீர்னு பார்த்தா வெறும் ஸ்வெட்டிங் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப அன்யூஷுவலாக ஸ்வெட்டிங்காக இருக்குது சார், ஒரு மாதிரி கிருகிருப்பாக இருக்குது, ஸ்வெட்டிங் இருக்குது, சில்லுன்னு வேர்த்து போயிடுச்சு அப்படின்பாங்க. ஸோ அது கூட ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த சிம்டமே இருக்காது, சைலண்ட் ஹார்ட் அட்டாக்னு இருக்கும், சிம்டமே இருந்திருக்காது, அட்டாக் வந்துட்டு போயிருக்கும். ஒரு மாதம் கழிச்சு ரொட்டீனாக அவங்க டாக்டர்கிட்ட பிபி செக் பண்ண போவாங்க. அப்போ ஒரு இசிஜி எடுக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருப்பாங்க. ஸோ அது பார்த்தா சைலண்ட் ஹார்ட் அட்டாக். அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு 15 to 20% வந்து சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைலண்ட் ஹார்ட் அட்டாக் யாருக்கு வரும் அப்படின்னாக்கா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வரும். அதே மாதிரி ஓல்ட் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அபவ் 60-70 இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரும். ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வரலாம். சில பேர் லேடிஸ்க்கு ஃபஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம். ஓகே. ஸோ அது பர்டிகுலராக லேடிஸ்க்கு அப்படிங்கும்போது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன? காரணம் இல்லை, அது ஒன்று என்ன அப்படின்னாக்கா, ஒன்று நம்ம சைட்லேயும் ஃபால்ட் இருக்குது. செஸ்ட் பெயின், லேடிஸ் செஸ்ட் பெயின் சொன்னாலே நம்ம சும்மா டென்ஷனாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிவிடும். உண்மையிலேயே அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை கேஸ்ட்ரிக்காக இருக்கும், போய் ரெஸ்ட் எடுக்கணும். வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த சிம்டம்ஸ். தட் இஸ் அ மெயின் திங். அவங்களும் வந்துட்டு சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போனால் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அது தெரிய வரும். ப்ளஸ் என்னென்னாக்கா லேடிஸ்க்கு வந்துட்டு என்னென்னாக்கா உங்களுக்கு எஸ்பெஷலி சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதுதான் மெயின் ரீசன்.
இப்போ நீங்க சர்ஜரி பத்தி சொன்னீங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சொன்னீங்க, பிளாக்ஸ் ரிமூவல் பத்தி சொன்னீங்க. ஸோ இது இல்லாம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும்போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்றீங்க. ஸோ அது எப்படி பண்றீங்க? அதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ போஸ்ட் சர்ஜரி எப்படி பார்த்துக்கணும் அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டு எப்படின்னாக்கா, உங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை ஹார்ட் அட்டாக்கே இல்லாமல் சில பேருக்கு ஹார்ட் பம்பிங் வந்துட்டு வீக்காக இருக்கும். ஸோ கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஸோ ஹார்ட் பம்பிங் வீக்காகி ரொம்ப வீக்காகி போயிடும். ரொம்ப மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு நடக்க முடியாது, உட்காந்தாலே மூச்சு வாங்குது, படுத்தா மூச்சு வாங்குது, ஒரு ஒரு 2 மீட்டர் கூட ஒரு 2 அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ மூச்சு வாங்குது. அந்த மாதிரி ரொம்ப சிம்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட் பம்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் மிஷின்ஸ் இருக்குது. பேஸ் மேக்கர் மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. ஸோ சிஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மிஷின்ஸ் ட்ரை பண்ணுவோம். இது எதுவுமே பெனிஃபிட் இல்லை, மெடிசன்ஸும் கொடுத்தாச்சு, இந்த டிவைசஸும் பண்ணியாச்சு, ஆனாலும் தொடர்ந்து திருப்பி மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருப்பாங்க, ஹார்ட் ஃபெயிலியர் அட்மிஷன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னென்னாக்கா, இவங்களோட ஹார்ட் நம்ம அதுக்கு மேலே எதுவும் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை, அப்போ நல்ல ஹார்ட் வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு நல்ல ஹார்ட்டு திடீர்னு வேறு ஏதாவது ஒரு ரீசன்னால இறந்து போயிடுறாங்க, அவங்களோட ஹார்ட் நல்லா இருக்குது, ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஹார்ட் எடுத்து இவங்களுக்கு மாற்றி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, சர்ஜரி பண்ணி வைக்கிறது. ஸோ அதுதான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி பண்ணுறது. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ராசஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சில பேருக்கு என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் பம்பிங்லாம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அவங்களுக்கு அந்த ஹார்ட்டில் பல்ஸ் இர்ரெகுலாரிட்டி, அரித்மியாஸ்ன்னு சொல்லுவோம், படபடப்பு வருது, திடீர்னு படபடப்பு வரும். நிறைய பேர் வந்துட்டு திடீர்னு மயக்கமாகி விழுந்துருவாங்க அந்த படபடப்பு வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குனாக்கா, அதை வந்து நம்ம வந்துட்டு என்னென்னாக்கா, அந்த படபடப்பு வந்து மயக்கமாகி விழுவுறது, திடீர்னு சில பேருக்கு அரெஸ்ட் ஆகிடுவாங்க, சடன் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேஸ் மேக்கர் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது, ஐசிடி மிஷின் சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஹார்ட்டில் உங்களை துடிப்பை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எப்போயாவது ரொம்ப அந்த இர்ரெகுலராக ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா, அது வந்துட்டு என்ன பண்ணும், அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளுக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு பாக்கெட் பண்ணி ஒரு மிஷின் வச்சுடுவோம். அதுலேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் ஒன்று ஹார்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஒயர் என்ன பண்ணுன்னா, அந்த த்ரூ த ஒயர் த மிஷினல் டெலிவரியே ஷாக் உள்ள ஹார்ட்டுக்குள்ளேருந்தே ஷாக் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த படபடப்பை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த ஐசிடி மிஷின் சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு அனதர் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம வெளியிலேருந்து ஷாக் கொடுக்காம உள்ளேயே அது நம்ம ஹாஸ்பிட்டல் திடீர்னு இப்போ யாராவது மயங்கி விழுந்துட்டாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், பல்ஸ் இர்ரெகுலராக இருக்குன்னா நம்ம அந்த டிஃபிபிரிலேட்டரை வச்சு ஷாக் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிபிரிலேட்டர். ஸோ இம்ப்ளான்டபிள், ஸோ இம்ப்ளான்ட் பண்ணி வச்சிடுறோம், உள்ளுக்குள்ளேருந்து அது வந்துட்டு இட் வில் கிவ் த ஷாக். ஸோ அதுதான் அந்த ஐசிடி மிஷின். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி டாக்டர் நடக்கும்? இது நம்ம வீட்டில இருந்தே பண்ண முடியுமா, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து தான் இது அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண முடியுமா டாக்டர்? இப்போ நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ என்னென்னாக்கா, ஜென்ரலாக நம்ம அந்த ஷாக் டெலிவரி மெஷின் சொல்கிறீங்க, அது டிஃபிபிரிலேட்டர்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். ஸோ இன்கேஸ் யாராவது மயக்கமாயிட்டாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வரோம், நம்ம அந்த இசிஜி எடுத்து பார்க்குறோம், அதில் வந்துட்டு ரிதம் அப்நார்மலாக துடிப்புலாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஷாக் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக் டிஃபிபிரிலேட்டர்ஸ், எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர்ஸ்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது இப்போ சில ஷாப்பிங் மால்ஸ்லேயும் இப்போ நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைம்லாம் என்னன்னாக்கா, இட் இஸ் ஒரு மிஷின் இருக்கும், அதில் அந்த 2 பேடல்ஸ் இருக்கும். ஸோ திடீர்னு யாராவது மயக்கமாக விழுந்துடுறாங்க அப்படின்னாக்கா, சம்படி ஹூ இஸ் மெடிக்கலி ட்ரெயின்டாக இருக்கிறாங்க, அங்கே யாராவது தெரிஞ்சவங்க ஸ்டாஃப் நர்ஸோ யாராவது ஒருத்தவங்க மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இருந்தாங்கன்னா, அவங்களே என்ன பண்ணிடலாம், அந்த மிஷினில் அந்த பேடல்ஸ் எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டு அந்த மிஷினை இது பண்ணோம், ப்ரோக்ராம் பண்ணி அந்த ஷாக் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஷாக் கொடுத்துரும். ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் சொல்லுவோம். அது வந்துட்டு இப்போ அப்ராடில் ரொம்ப நாளாகவே இருக்குது அந்த மிஷின்ஸ், பப்ளிக் பிளேசஸில் ஏர்போர்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ ஏர்போர்ட்ஸில் நிறைய இடத்துல, எல்லா ஏர்போர்ட்ஸ்லையுமே இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் தட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்ஸாக வந்திருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இல்லையா டாக்டர்? இன்னைக்கு ஹார்ட் ரிலேட்டடான நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிவென்டிவாக பண்ணணும், அட்வான்ஸாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ.